ஹாய் டியூட்ஸ். ஹை டியூட்ஸ். ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபார்முலா 1 ரேஸ் சீசன் 2025 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரேஸே வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホばっかநான் கிரி F1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்ப, டே F1 பாடுறான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். நானும் வந்து இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன சீசன் ஃபுல்லாமே நான் வந்து பார்த்தேன். நீ சொன்னதுலேருந்து நான் வந்து எப்படி வந்து எனக்கும் வந்து ஒரு டைமில் வந்து F1 எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. கிரி தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், டே பாடுறான்னு சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு ஐடியா வந்ததே இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு பார்க்கணும்னு ஆசை தான். சும்மா ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அதில் உள்ள டிரைவர்ஸ் பேர்லாம் சில பேர் பேர்லாம் முன்னாடி தெரியும். அதை மட்டும் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் இருப்பேன். கிரி மட்டும் எங்கள் இதில் கொஞ்சம் ஃபுல் ஃபிளிச்சிட்டாக வந்துட்டு பார்ப்பேன். எனக்கு எப்படி வந்து F1 மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நிறைய அந்த நிக்கிலோடாவோட சீரிஸ் இருக்குது, அப்புறமேட்டு வந்து செனாவோட சீரிஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபேமஸான டிரைவர்ஸோட சீரிஸ்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு விட்டுருக்காங்க. நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள், அந்த சீரிஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன், டே கிரி இவ்வளோ மேட்ரு இருக்காடா F1ல வந்துட்டு இருந்துச்சு, நானும் வந்து பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேற வந்துட்டு இப்போ ஒரு படம் வேற ரிலீஸ் ஆக போகுது F1 சொல்லிட்டு. அதை நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு டீட்டெயிலாக வந்து அந்த சீரீஸில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. செனாவோட சீரீஸாக இருக்கட்டும், நிக்கிலோட சீரீஸாக இருக்கட்டும், ஏதாவது டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து தான் இவ்வளோ விஷயம் வந்துட்டு F1ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டு சீரீஸில் பார்த்ததுக்கும் எனக்கு வந்து கிரி சொன்னதுக்கும் நல்ல ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் போன சீசன் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கும் வந்து செம்ம இதாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, டே எனக்கும் பார்க்கணும் ஆசை தான், ஆனால் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிரி வந்து அக்கு வேறு ஹானி வேறு இந்த வீடியோவில் வந்துட்டு வைக்க போகிறாரு. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிடா, நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்டு எதை கேட்டனோ அதவே இப்போ மறுபடியும் கேட்குறேன். இதில் மொத்தம் எத்தனை டீம்ஸ் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னோன்னா நம்மளோட டியூட்ஸுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். இதை பற்றி உன்னோட இது என்ன சொல்லிடுவோம். நிதிஷ், F1ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டீம் இருக்காங்க. ஃபெராரி, மெர்சடஸ், மெக்லரன், ரெட்புல் ரேசிங், ஆஸ்டன் மார்டின், வில்லியம்ஸ், ஹேஸ், அல்பைன், கிக்ஸபார், அப்புறம் ரேசிங் புல்ஸ். ஸோ 10 டீம்ஸ் இருக்காங்க. ஒரு டீம் இதில் வந்து டாப் 5 டீம்ஸை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபெராரி, மெர்சடஸ், மெக்லரன், ரெட்புல் ரேசிங், ஆஸ்டன் மார்டின். ஸோ இவங்க தான் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ரேசஸ் சீசன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாப் 5ல இருப்பாங்க. இப்போ டாப் டிரைவர்ஸ் நான் வந்து சொல்கிறேன். அது போன சீசனில் எப்படி இருந்தாங்க, இந்த சீசனில் எப்படி இருக்குன்னு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது இந்த டாப் 5 டீம்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெராரியில் பார்த்தீங்கன்னா போன சீசனில் சார்லஸ் லெக்லருக்கும் கார்லோஸ் சைன்ஸ் இருந்தாங்க. இப்போ கார்லோஸ் சைன்ஸ் வந்து வில்லியம்ஸ் டீமுக்கு போயிட்டாப்ல. ஃபெராரியில் பார்த்தீங்கன்னா ஃபெராரியை பற்றி சொல்லணும்னா ஃபெராரி பற்றி சொல்லணும்னா நாங்கள் அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து நாங்கள் வந்து பேசியிருப்போம். ஃபெராரியில் வந்து ஒரு டிரைவரை எடுக்கிறாங்கனாலே அவன் வந்து சம்பவ கையாக தான் இருப்பான். அந்த டீமுக்காண்டி என்னன்னாலும் பண்ணக்கூடிய ஒரு டிரைவராக தான் இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபெராரியில் வந்து நம்ம மைக்கேல் ஷூமேக்கர், அப்புறமேட்டு வந்து மைக்கேல் ஷூமேக்கர் சொல்லணும், இப்போ வந்து கரண்ட்டாக வந்து லூயிஸ் ஹாமில்டனோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லப்போ லூயிஸ் ஹாமில்டன் தான் அவரோட ரெக்கார்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவ கை. மெர்சடஸ்ல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ரசல், போன சீசன்ல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ரசலும் லூயிஸ் ஹாமில்டன் இருந்தாங்க. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் அங்க போயிட்டாப்ல. அதுக்கு பதிலா கிமின்னு ஒரு புது டிரைவர் வந்து யங் டிரைவர் வந்து. ஆமா, இந்த சீசன்ல வந்துட்டு நிறைய யங் டிரைவர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஆமா, பார்த்தேன். புதுசா நிறைய பேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாப்போம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இலக்கன்று பயம் மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிதான் அவங்க பாட்டு டப் டப்னு ஹாட் சுட்டு போயிடுவாங்க. அப்படிதான் வந்தாப்லாம். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. சரி, அடுத்த டீம்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா மெக்லரன்ல போன சீசன்ல பாத்தீங்கன்னா லாண்டோ நோரிஸ், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. இந்த சீசன் இவங்க 2 பேரும் ஆமா, எனக்கு தெரிஞ்சு குட் டிரைவர்ஸ். ஏன்னா வந்து அவங்க நான் பார்த்தேன்னா வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு பேனிக்கே இருக்காது. எதுனாலும் வந்து துணிச்சலா பண்ணிடுவாங்க. அந்த கட்டா இருக்கட்டும், அந்த ஒரு சடன் மூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குள்ளயுமே செம்ம ஒரு இது இருக்கு. அவங்க வந்து அந்த காரை வந்து புரிஞ்சிருக்காங்க.
டீம் கோஆப் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். ஆமா. நான் வந்து பார்த்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த ரேஸ்லயும் பார்த்துருப்போம். அவ்வளவு தரமா வந்து தலைய வந்து ஆமா, ஓட்டியிருப்பான். இங்க ஆமா. இருக்கிறதுல வந்து டீம் வந்து தரமான டீம்னா நம்ம மெக்லாரன்ல தான் இருக்கு. ஆ, மெக்லரன் சொல்லலாம். ஆ, இந்த வருஷம் வந்துட்டு வின்னிங் வந்து இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெக்லாரன் வந்து வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ம். இல்ல இப்ப ஆஸ்திரேலியன் பிக்ஸ்லயும் இவரு தான் ஃபர்ஸ்ட் வந்தாப்ல. ஃபர்ஸ்ட் வந்தாப்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்தாப்ல. இப்போ செகண்ட் வந்து பிஎஸ்டி தான் வர வேண்டியது. ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணால அந்த இடத்துல அது கிராவர்ல போயிட்டாப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட் புல் ரேசிங் பாத்தீங்கன்னா சொல்லணும்னா நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனும் லியாம் லாவ்சன் இருக்காரு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா லியாம் லாவ்சன் பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்காரு. போன சீசன்ல பாத்தீங்கன்னா பாரிஸ் ஓட்டினாப்ல. இந்த சீசன் பாத்தீங்கன்னா பாரிஸ் வந்து அப்படியே ரிட்டையர் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ மார்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம அலோன்சோ இருக்காரு. அலோன்சோ பழைய ஆளா இருக்கிறதுலே நான் வந்து நீங்க வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல வந்து அலான்சோ வந்துட்டு ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை. நீங்க வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. தலைவன் வந்து மைக்கேல் ஷூமேக்கரோட பிரைம்ல போய் அந்த இதுல வந்து தலைவன் தட்டி பறிச்ச அந்த ஒரு ஆள் தான் வந்து அலான்சோ. அந்த அளவுக்கு ஒரு இப்போ எப்படி நம்ம வந்து மெக்லஹன்ல வந்து நம்ம வந்து அவங்கள சொல்றோமோ அந்த மாதிரி வந்து அந்த டைம்ல வந்து அலான்சோ வந்து ஒரு யங் டிரைவரா இருக்கும்போது சரியான அலான்சோ வந்து யங் டிரைவரா இருக்கும்போது அந்த சைடு இருந்த ஃபுல்லா பேருமே வந்து மொத்த டிரைவர்ஸ் எல்லா பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர். அந்த இடத்துல வந்து அலான்சோ வந்துட்டு போய் நின்னது வந்துட்டு அது ஒரு சரியான இது. இப்போ வந்து தலைய வந்து இப்போ வந்து தலைய வந்துட்டு இப்போ வந்து ஒரு எல்லா டிரைவர்ஸுக்கும் ரோல் மாடலாகவும் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த இருக்கிறதுல வந்து ஏஜ் வந்து அதிகமான உள்ள டிரைவரா வந்து தலையை வந்து இன்னும் நான் இருக்கேன்டா, இன்னொரு இதை அடிச்சு காட்டுனாலன்னு பாடுறான்னு சொல்லிட்டு தலையை வந்து நின்றுட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்த டிரைவர் பார்த்தீங்கன்னா லான்ஸ் ஸ்ட்ரோல். அவரும் நம்ம அலான்சோ டீம்ல தான் இருக்காரு, ஆஸ்டன் மார்டின்ல. ஸோ இவங்க 2 பேரும் தான் போன சீசன் ஓட்டினாங்க. இந்த சீசன் இவங்க சேஞ்சஸ் பண்ணாம அப்படியே இருக்காங்க டீம்ஸ். சேராகிரி இப்போ வந்து நம்ம வந்து டீம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஃபார்மெட்டு F1 வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது, ரேசஸ் வந்துட்டு எந்த இதுல வந்துட்டு மூவ் ஆகுது, டைமிங் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடு. F1 சீசன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் உங்களுக்கு அந்த டைம் டேபிள் என்னென்ன ரேசஸ்லாம் இருக்குன்னு. வேர்ல்டு சாம்பியன் சொல்லுவாங்க நிக்கிஷ். அது பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ரேசஸ்லையும் யார் டேபிளில் டாப் இருக்காங்களோ அவங்க தான் வேர்ல்டு சாம்பியன் சொல்லுவாங்க. போன சீசனில் பார்த்தீங்கன்னா 2024 மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் வேர்ல்டு சாம்பியன் இருந்திருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் இருக்கும். இது வந்து வேர்ல்டு சாம்பியனா கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன் ஒன்று இருக்கு. ஸோ அது என்னன்னா டீம்ஸை பேஸ் பண்ணி அதை பாயிண்ட்ஸு. இப்போ சோலோனா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், லாண்டோ நாரிஸ் அவங்க பாயிண்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் இருக்கும். ஸோ இதுல இந்த கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ல பாத்தீங்கன்னா டீமோட பாயிண்ட் 2 டிரைவர் இருக்காங்களா, அவங்க 2 டிரைவரோட பாயிண்ட்டை சேர்த்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சாம்பியன். ஸோ அதுல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சாம்பியன் சொல்லிடுவாங்க. சரிடா, இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் வந்துட்டு எப்படி மூவ் ஆகும் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ், 10வது பிரைஸுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதை கொஞ்சம் சொல்லிடு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா 1 to 10 இந்த பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பாயிண்ட். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியா ஃபைனல் 10th பிளேஸ் வந்தா ஒரு பாயிண்ட். ஸோ இது மட்டும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் லேப் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு போனஸ் மாதிரி. இப்போ ஒரு ரேஸ் அந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 75 லேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 75 லேப்ல இருக்கும். ஒரு ட்ராக் அந்த மாதிரி அது வந்து மாறிட்டே இருக்கும். ஆமா, அந்த லேப்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அது பார்த்தேன்னா அந்த ஃபைனல் பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆயிடும். நீலாகிரி இப்போ டிவியில பாக்குறீங்க வந்து சில பேருக்கு வந்து F1 புரியாது. ஏன்னா நான் வந்து என்ன கேள்விக்கிறேன் உனக்கே தெரியும், நானே கேட்டிருக்கேன். இது என்னடா இது, ஃபர்ஸ்ட் வரையான் செகண்ட் வரையான், ஆனா வந்து டிவியில வந்து வேற மாதிரி போடுறாங்க, டேபிள் வந்து வேற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறாரு. அதான் முக்கியம் சொல்ல போனா. ஸோ இதுல என்ன பண்ணா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிட் ஸ்டாப் அப்பப்போ போவாங்க. அது எதுக்கு போவாங்கன்னா டயரை மாற்ற போவாங்க. ஸோ அப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கும். 2 பேர் உள்ள போவாங்க, பார்த்தா இன்னொரு ஆள் ஃபர்ஸ்ட் வந்துடுவாப்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீ சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாமில்டன் ஃபர்ஸ்டா ரேஸ்ல போயிட்டு இருப்பாரு, திடீர்னு யாராச்சும் ஓவர்டேக் பண்ணி போவாரு. என்னடா ஓவர்டேக் பண்ணி போயிருக்க, அப்ப அது யாரு, அந்த மாதிரி சந்தேகம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னா பாத்தீங்கன்னா அது வந்து ரேசஸ்ல கடைசியா வரவங்க, அது வந்து ஒரு 2 லேப் 3 லேப் தள்ளி வரவங்க. நீங்க வந்துட்டு எதை பார்க்கணும், அந்த இடத்துல சைடுல வந்து டேபிள் போட்டிருப்பாங்க. டேபிள்ல வந்து டைமிங் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. யாரு வந்து ஃபர்ஸ்ட் வரா, அப்போ வந்து மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்தா ஹாமில்டன் செகண்ட் வராரு. இந்த மாதிரி வந்து
போட்டிருப்பாங்க. அந்த டைமிங்கை பார்த்தா நம்ம வந்துட்டு இது பண்ணணும். டைமிங் அப்புறம் செகண்ட்ஸ் timing-அ போட்டிருப்பாங்க. செகண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்படி தாண்டா யாரு நிறைய எந்த பேத்துக்கு இது இடத்துல வந்து வரா. எனக்கே ஃபர்ஸ்ட் ஆமா. டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகி இதனடா சைடில் வந்து நம்ம வந்துட்டு இதாகிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த So, மாதிரி வந்து இல்ல. போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு ஃபர்ஸ்ட். இப்போ ரேஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல டிரைவர் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள எவ்வளவு டைம் டிஸ்டன்ஸ் இருக்கோ ஸோ அதை தான் போடுவாங்க. அதாவது இன் பிட்வீன் அந்த 2 டிரைவர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 4th 5th இருக்கலாம், 7th 8th இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸை டைம்ல குறிப்பிடுவாங்க. நிதிஷ் இதுல பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் ரேஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஊடால நடத்துவாங்க ஒரு இது மாதிரி. இது பாத்தீங்கன்னா 2021 வந்து இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா இதுல பாயிண்ட்ஸ் இருக்கும், 8 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 8 பாயிண்ட், டாப் 8க்கு மட்டும் தான் பாயிண்ட். 8 7 அப்படி வரும். கடைசியில 8வது பொசிஷனுக்கு 1 பாயிண்ட். ஸ்பிரிண்ட் ரேஸ் வர நடுவுல அது வந்துட்டு ஆமா நடக்கும். ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்ல டோட்டல் பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆகும். சரி, ஓகே. டிசைரா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த 2025ஓட சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரேஸும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை பத்தி உன்னோட ஓவரால் இது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் வந்துட்டு சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு ஃபெராரி தான் ஜெயிக்கணும். ஆனா வந்து ஃபெராரி வந்து டாப் 3ல வரல, டாப் 3ல வரல, டாப் 5லே வரல. ஆனா நீ பார்த்தனா வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார்லஸும் ஹாமில்டனும் வந்துட்டு டாப் 3ல ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. தலையை வந்து ஒரு ரேஸ் தான் முடிஞ்சிருக்கு, வர வாய்ப்பு இருக்கு. ஆமா 8வது வேர்ல்ட் சாம்பியன் ஆவேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். எனக்கு என்ன கொஞ்சம் இதா இருக்குன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து நான் வந்து பார்த்துட்டேன். அதுல வந்து லேண்டர் ரோயிஸும் நம்ம ஹாஸ்கரும் வந்து ஓட்டுனதை பார்த்த பிறகு இவங்க தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு என்னோட உள்மனு சொல்லுது. ஏன்னா வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து அவ்வளவு தரமா இருக்கு அதுல. ஏன்னா வந்து சீசன்லயே பார்த்தேன்னா வெறித்தனமான ஆமா அவங்க வந்து இந்த கார்னர்ஸ் அந்த கட்டடிக்கிறதெல்லாம் வந்து தயங்கவே மாட்டேங்கிறாங்க. டக்கு 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 டக்குன்னு இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க காரும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஃபுல்லா யூஸ் பண்ணிக்காங்க, ஒரு இன்ச் கூட அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. அத பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சொல்லணும், நம்ம வந்து ரெட் புல்ல பத்தி சொல்லணும்னா வந்து விட்டு பிடிக்கிற மாதிரி இருடா நான் வரேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் கூட பார்த்தா பின்னாடியே துரத்தி தந்திருப்பாங்க. பின்னாடி அதை நான் வந்து பார்த்தேன். ஆனா ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன், ஃபுல் மேட்ச் பார்க்கல. மேக்ஸுக்கும் அவனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட் ரொம்ப மில்லி செகண்ட் தான் கேப் இருந்துச்சு. நிதிஷ் அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு ஊடால. யாருக்கு பாத்தீங்கன்னா லேண்டன் நோரிஸ் அப்புறம் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சேர்ந்தவர், ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அன்லக்கின்னு தான் சொல்லணும். ஒரு மிஸ்டேக், ஒரு அந்த டேனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலில் இழந்துட்டாப்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2வது மேக்ஸ் உள்ள வந்துடுவாப்ல. அதில் அதை தான் அந்த மேக்ஸை பற்றி சொல்லணும்னா, ஒரு யங் டிரைவராக வந்து சாம்பியன் நம்ம எப்படி இப்போ லூயிஸ் ஹாமில்டன் அப்போ பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஹால் வந்து இப்போ வந்து மேக்ஸு லூயிஸ் ஹாமில்டனோட ரெக்கார்டே வந்து மேக்ஸாக வந்து பீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம வரப்போகிறது இல்லை பார்க்க. ஆனால் மேக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்க 4 வச்சிருக்காரு. 4 இருக்கு. சரி அந்த க்ரூவும் சரி மேக்ஸ் காண்டே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு எமோஷனலா இருக்கட்டும், ஒரு அக்ரஷனா இருக்கட்டும், மேக்ஸோட கரெக்டா வந்து அந்த க்ரூ வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. சரி கிரி, நான் வந்து இது பண்ணிட்டேன். உன்னோட வியூ என்னது இதை பத்தி? இது வந்து யார் வந்து டாப் 5 வருவான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நினைக்கிறேன்? நிதிஷ் இந்த சீசன்ல என்னோட டாப் 5 யார் வருவான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் இல்ல லேண்டன் நோரிஸ் வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ரசல். தேர்ட்ல பாத்தீங்கன்னா லெக்லர்க் இல்லைன்னா நம்ம ஹாமில்டன் 5th கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு ரேஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்த ரேசஸ்ல அவங்க எப்படி. இவங்களுக்குள்ளதான் டாப் 1 டாப் 2 டாப் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் உன்னோட டாப் 5. ஆமா, இல்ல பெரும்பாலான எல்லா ரேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் வருவாங்க. ப்ளூப்பர்ஸா யாராவது வந்துட்டு நல்ல டிரைவர் வந்துட்டு இருக்கா இல்ல நீ பார்த்த வரைக்கும்? ஏன்னா வந்து இந்த சீசன்ல நீ பார்த்தனா நிறைய யங் டிரைவர்ஸ் வந்து நிறைய டீம்ஸ்ல வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த சீசன்ல வந்து எந்த ஒரு டிரைவர் வந்துட்டு இம்ப்ரெசிவா இருக்கா? இந்த டிரைவர்லாம் வந்துட்டு இவன்கிட்ட சரக்கு இருக்குடா, கண்டிப்பா வந்து வந்துருவான்டா, இவங்கிட்ட பார்த்தாலே தெரியும், டே இவன் வந்து ஏதோ பண்ண போறான்டா அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி டிரைவரை நான் கிம்மி சொல்லுவேன். இந்த ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரிக்ஸ்ல கூட 4th வந்திருந்தாப்ல. அவர் பாத்தீங்கன்னா நம்ம லியாம் லாவ்சன். அவர் பாத்தீங்கன்னா இது ரெட் புல் ரேசிங்ல இருக்காரு. கிமியை பத்தி சொல்லணும்னா வந்து F2ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிருக்காரு. F2ல இருந்து F1க்கு வந்திருக்காரு. F2ல இருந்து F1க்கு வந்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க் மாதிரி F3 F2 அதுல இருந்து விளையாண்டு அதுக்கப்புறம் தான் F1ல வந்து F1க்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த 2 டிரைவர் தான் இவங்க வந்து ஏதோ பண்ண போறாங்க. அப்ப வாய்ப்பு இருக்கு. ஆமா சரி டூட்ஸ், இந்த ரேசஸ் வந்து போக தெரியும் யார் யாரெல்லாம் வந்துட்டு எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்துட்டு F1 வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து காட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் F1ஓட அது ஹிஸ்ட்ரிஸ் F1ல இது. அது மட்டும் இல்லாமல்
F1ஓட ஹிஸ்ட்ரிஸ், F1ல வந்துட்டு எந்தெந்த டீமில் வந்துட்டு எந்தெந்த டிரைவர்ஸ்லாம் வந்து லெஜெண்டரி டிரைவர்ஸ்லாம் ஓட்டுனாங்க அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து நாங்கள் வந்து வரப்போகிற ஷார்ட்ஸில் வந்து மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை வந்து இதில் வந்து காட்டுங்க. இன்னொரு இது F1 பார்க்குறேன்னு சொல்லிட்டு காரை போயிட்டு நான் வந்து F1 மாதிரி ஓட்டுறேன் அப்படி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தனே வந்துட்டு என்கிட்ட வந்து பர்சனலாக சொன்னது, எனக்கு நான் வந்து F1 பார்த்தேன்னா வந்து நான் வந்து அதே மாதிரி எனக்கு ஓட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காசு வரும்டா, நான் அதனால வந்து நான் வந்து F1 பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்களும் வந்து F1 பார்த்துட்டு அந்த காரை கொண்டு போய் கமைக்குள்ள விட்டுறாதீங்க. அதனால வந்துட்டு செஞ்சிடாதீங்க, நல்லா இருக்கும். எல்லாத்தையும் வந்து டிவியோடய வச்சுக்கோங்க, வந்துட்டு ஜாக்கிரதையாக ட்ரைவ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியூட்ஸ். ஓகே டியூட்ஸ், பாய் டியூட்ஸ்.